மகாபாரதம் ஆதிபருவம். உபபருவம் 3. பௌஷ்ய பருவம். சீடர்களின் குருபக்தி மற்றும் உத்தங்கரின் அதிசயமான நாகலோக பயணம். முனிவர்களே, இப்போது நான் உங்களுக்கு உத்தங்கர் என்ற சீடரின் வியக்கத்தக்க வரலாற்றை சொல்லப் போகிறேன். அவர் அத்யாசி என்ற முனிவரிடம் சீடராக இருந்தார். பண்டைய காலத்தில் குருவின் சொல்லை காப்பாற்ற சீடர்கள் எவ்வளவு தியாகம் செய்தார்கள் என்பதை இந்த கதை விளக்குகிறது. அத்யாசி முனிவருக்கு 3 சீடர்கள் இருந்தனர். அவர்கள் உபமன்யு, ஆருணி மற்றும் வேதாவதியர். ஒருமுறை ஆருணியிடம் குரு, வயலில் நீர் கசிந்து வெளியேறுகிறது, அதை சரி செய்துவிட்டு வா என்றார். ஆருணி எவ்வளவோ முயன்றும் கசிவை அடைக்க முடியவில்லை. அவர் இறுதியாக தானே அந்த வரப்பில் படுத்து நீரை தடுத்தார். பல மணி நேரம் ஆகியும் அவர் வராததால் குரு அங்கே சென்றார். ஆருணியின் குருபக்தியைக் கண்டு மகிழ்ந்து அவருக்கு ஆசி வழங்கினார். மற்றொரு சீடரான உபமன்யுவிடம் குரு, நீ மாடுகளை மேய்க்கச் செல், ஆனால் ஒன்றும் சாப்பிடக்கூடாது என்றார். உபமன்யு பசியால் பிச்சை எடுத்தார், அதையும் குரு தடுத்தார். மாடுகளின் பாலை குடித்தார், அதையும் தடுத்தார். கடைசியில் எருக்கன் செடியின் இலைகளைத் தின்றார், அதனால் அவரது கண் பார்வை போனது. குருவிடம் அவர் தனது நிலையை சொன்னபோது அஸ்வினி தேவர்களை துதிக்கச் சொன்னார். அவர்கள் தோன்றி உபமன்யுவிற்கு பார்வையை கொடுத்ததோடு சிறந்த ஞானத்தையும் அருளினர். இந்த வரிசையில் வந்தவர்தான் உத்தங்கர். அவர் தனது கல்வி முடிந்தபின் குருவிடம் குரு தட்சணையாக என்ன வேண்டும் என்று கேட்டார். குரு தனது மனைவியிடம் கேட்கச் சொன்னார். குருவின் மனைவி சொன்னாள், உத்தங்கா, பௌஷ்ய மன்னனின் ராணி அணிந்திருக்கும் அந்த தெய்வீக குண்டலங்களை எனக்கு குரு தட்சணையாக கொண்டு வா என்றாள். உத்தங்கர் பௌஷ்ய மன்னனிடம் சென்றார். மன்னன் சொன்னார், உத்தங்கா, அந்தப்புறத்திற்குச் சென்று ராணியிடம் கேள் என்றார். உத்தங்கர் சென்றார், ஆனால் அவருக்கு ராணி தெரியவில்லை. ராணி அவரிடம், நீ அசுத்தமாக இருக்கிறாய். குளித்துவிட்டு தூய்மையாக வா என்றாள். உத்தங்கர் அவ்வாறே செய்து குண்டலங்களை பெற்றார். அந்த ராணி ஒரு எச்சரிக்கை விடுத்தாள், உத்தங்கா, இதை கருத்துடன் கொண்டு செல். தட்சகன் என்ற நாக அரசன் இதை கவர்ந்து செல்ல பார்த்து கொண்டிருக்கிறான் என்றாள். உத்தங்கர் திரும்பி வரும் வழியில் கங்கை ஆற்றில் நீராடும்போது ஒரு நிர்வாணமான துறவி குண்டலங்களை திருடிக் கொண்டு ஓடினார். அவர் உண்மையில் தட்சகன். அவர் ஒரு பெரிய வளையில் புகுந்து நாகலோகத்திற்கு சென்றார். உத்தங்கர் விடாமல் துரத்திச் சென்றார். நாகலோகத்திற்குள் நுழைந்து அங்கே இருந்த நாகர்களை துதித்துப் பாடினார். அங்கே அவர் 2 பெண்கள் ஒரு துணியை நெய்வதைக் கண்டார். அது பகல் மற்றும் இரவு என்னும் காலத்தின் சுழற்சி. 6 குமாரர்கள் ஒரு சக்கரத்தைச் சுற்றினார்கள், அது 6 தாளங்கள். அங்கே ஒரு குதிரையைக் கண்டார். அந்த குதிரையின் வால் வழியாக நெருப்பை ஊதினார். அந்த நெருப்பினால் நாகலோகம் புகையால் சூழ்ந்தது. பயந்த தட்சகன் குண்டலங்களை ஒப்படைத்தான். உத்தங்கர் சரியான நேரத்தில் தனது குருவிடம் வந்து குண்டலங்களை ஒப்படைத்து தனது கடமையை நிறைவேற்றினார். ஆனால் தட்சகன் செய்த இடையூற்றால் அவர் கோபமடைந்தார். அவர் ஜனமேஜய மன்னனிடம் சென்று, மன்னா, உனது தந்தை பரீட்சித்தை மறைந்திருந்து கொன்றவன் அந்த தட்சகன்தான். நீ நாக யாகம் செய்து அவனை அழிக்க வேண்டும் என்று தூண்டினார். இதுவே தர்மத்தின் போர்வைக்குள் தொடங்கப்பட்ட ஒரு மாபெரும் பழிவாங்கல் கதையின் தொடக்கமாகும். அடுத்த உபபருவத்தில் பௌலோம பருவம் மற்றும் பிருகு வம்சத்தின் வரலாற்றை காண்போம்.